படுகொலையின் பிரதான சூத்திரதாரி சுப்பந்தியா, சட்ட ரீதியாக எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. மக்கள் ஆணையினை நிறைவேற்றும் நடவடிக்கையே நீதியரசர்களின் கால எல்லை நீடிப்பு, ஆளும் தரப்பு விளக்கம். நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு, சட்டத்திறனிகள் சங்கம் விளக்கம். இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வருகை தந்துள்ளார், உறவுகளை வலுப்படுத்த உள்ளதாக சூளுரை. மலேசியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட ரத்மலானி சைமா நீதிமன்றின் உத்தரவு. மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, மணிவண்ணன் சுட்டிக்காட்டு. யாழிலிருந்து சட்டவிரோதமாக பயணிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை. புதிய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்த தயாராக உள்ளோம், நலிந்த ஜேதிச. மகாநாயக்க தேரர்களின் முக்கிய கடிதம் மாயம், ஜனாதிபதிக்கு சமன் ரத்னபிரிய எச்சரிக்கை. இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட சீன தூதுவர் ஹெய் கிவாக்சியாங் தனது கடமைகளை பொறுப்பேற்பதற்காக நேற்று இலங்கைக்கு வருகை தந்தார். நாட்டுக்கு வந்தடைந்த பின்னர் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்த பாடுபடுவேன் என தெரிவித்தார். இலங்கையின் வளமான வரலாறு, இயற்கை அழகு மற்றும் அதன் மக்களின் விருந்தோம்பல் ஆகியவற்றின் மீதான தனது பாராட்டுக்களை வெளிப்படுத்திய தூதுவர் வெய் ஹிவாக்சியாங் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பல நூறாண்டுகள் பழமையான கடல்சார் மற்றும் கலாச்சார உறவுகளை நினைவு கூர்ந்தார். ரப்பர், அரசு ஒப்பந்தம் உள்ளிட்ட வரலாற்று உறவுகளை, தூதரக உறவுகள் நிறுவப்பட்டதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் எவ்வாறு மேலும் வலுப்பெற்றுள்ளது என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். பெல்ட் அண்ட் ரோடு முக்கியமான முன்முயற்சியின் கீழ் இரு நாடுகளின் இடையிலான ஒத்துழைப்பு பல்வேறு துறைகளில் விரிவடைந்துள்ளது என்றும் இது இரு நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை கொண்டு வந்துள்ளது என தூதுவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய ஆகியோர் 2025 ஆண்டு தத்தமது சீன பயணங்களின் போது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்ததை அவர் நினைவு கூர்ந்தார். இந்த உயர்மட்ட சந்திப்புகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு ஒரு புதிய உத்திசார் திசையை அளித்துள்ளது என தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகாநாயக்க தேரர்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதம் மாயமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தம்மை சுற்றியுள்ள திடர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி திங்கட்கிழமை மாலை நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாநாயக்க தேரர்கள் மூவரும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை என ஜனாதிபதி கூறுவது பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. எனவே தமக்கு வரும் முக்கியமான கடிதங்களை தேடுவது யார் என்பதை ஜனாதிபதி உடனடியாக கண்டறிய வேண்டும். நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்துக்கு அமைய மகாநாயக்க தேரர்களின் கருத்துக்களை மதிப்பளித்து இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை அவர் கைவிட வேண்டும். தற்போது அரசாங்கத்தால் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையை முற்றாக அளித்து அதனை அரசியல்மயமாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த திருத்தம் பொருத்தமற்றது என சிவில் அமைப்புகள், சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் ஆகியன சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இதனை கட்டாயமாக மக்கள் தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிப்பானி இம்ரானின் நெருங்கிய கூட்டாளி என கூறப்படும் ரத்மலானி சைமாவை காவலில் வைத்து விசாரிக்க கண்டி நீதவான் நீதிமன்றம் காவல்துறைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. விசாரணைக்காக வரை 48 மணி நேரம் காவலில் வைக்க நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மேலதிக விசாரணைக்காக ரத்மலானி சைமா நேற்று முன்தினம் இரவு பிரதனிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பலானா மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மலேசிய காவல்துறை மற்றும் இன்டர்போலின் உதவியுடன் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டார். அவருடன் இருந்த ரத்மலான பகுதியைச் சேர்ந்த மேலும் 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த 3 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைக்காக நேற்று பிற்பகல் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டனர். ரத்மலான பகுதியைச் சேர்ந்த 41 வயதான பிரதான சந்தேக நபர் 2014 ஆண்டில் பிரதனிய காவல் பிரிவில் ஒருவரை கடத்தி துப்பாக்கி முனையில் காயப்படுத்தியது மற்றும் 2016 ஆண்டில் ஒருவரை சுட்டுக் கொன்றது ஆகிய 2 வழக்குகளில் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள குற்றவாளி என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட மற்ற 2 சந்தேக நபர்கள் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும்
தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்த தயாராக உள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தினூடாக எல்லை நிர்ணய விவகாரத்துக்குரிய தீர்மானம் எட்டப்பட்டால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம். புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் உருவாக்கப்படவில்லை. ஆகவே மாகாண சபை தேர்தலை நடத்தும் தேதியை தற்போது உறுதியாக குறிப்பிட முடியாது. இவ்வாறான பின்னணியில் அனைவரும் வேண்டாம் என்று குறிப்பிடும் விருப்பு வாக்கு ஊழல் மிக்க தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாத பெண் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தாத பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பவில்லை. மீண்டும் அந்த முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பினால் அது குறித்து ஆராயப்பட வேண்டும். தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான அரசியலமைப்பு திருத்தம் குறித்த விவாதங்களுக்கு மத்தியில் பதவியில் இருக்கும் பிரதம நீதிபதி இலக்காக கொண்டு வெளியான அறிக்கைகள் தொடர்பில் சட்டத்தரணி ஜெகத் அபேநாயக்க எழுப்பிய கவலைகளுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பதிலளித்துள்ளது. நேற்று திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் நளின் டி செல்வா ஆகியோர் ஜெகத் அபேநாயக்கவின் கடிதம் சங்கம் முறையாக பரிசீலிப்பதற்கு முன்னரே சமூக ஊடகங்களில் வெளியானமை குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் ஜெகத் அபேநாயக்க கலந்து கொள்ளவில்லை என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பதவியில் இருக்கும் பிரதம நீதிபதியே அடுத்ததாக ஓய்வு பெறவுள்ள உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பதுடன் அவர் 2026 டிசம்பர் 1 ஓய்வு பெறவுள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் 2 பிரதம நீதிபதிகள் உட்பட 6 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களின் பதவி காலத்தை நீடிப்பதற்கான எந்தவொரு முன்மொழிவுமின்றி ஓய்வு பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மன்னார் புனித சவேரியார் தேசிய பாடசாலையின் அதிபர் நியமனத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் அதிபர் சேவை அதிகாரிகளுக்கான நீதி கோருதல் தொடர்பாகவும் உருத்திர சேனை அமைப்பின் பிரதிநிதி சுஜீபன் கடிதம் ஒன்றினை வடமாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கு அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் மன்னார் புனித சவேரியார் தேசிய பாடசாலையின் அதிபர் நியமனம் தொடர்பில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகள் குறித்தும் அங்கு கடமையாற்றும் தகுதியான அதிகாரிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி குறித்தும் தங்களின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பொதுவாக ஒரு தேசிய பாடசாலையில் இலங்கை அதிபர் சேவை தரம் ஒன்றைச் சேர்ந்த ஒருவரே அதிபராக பதவி வகிக்க வேண்டும். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக இலங்கை அதிபர் சேவை தரம் 3 உள்ள அருட்சகோதரர் சண்டியோகு என்பவரால் அதிபராக பணியாற்றி கடந்த ஆகஸ்ட் 3 தேதியுடன் ஓய்வு பெற்றுள்ளார். அவரது ஓய்வை தொடர்ந்து அதே பாடசாலையில் இலங்கை அதிபர் சேவை தரம் 3 உள்ள தகுதியான மூவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இந்து மதத்தைச் சேர்ந்த 2 ஆண்கள் மற்றும் மன்னாரைச் சேர்ந்த இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கடமையில் உள்ளனர். இருப்பினும் அவர்களை புறக்கணித்துவிட்டு அதே பாடசாலையில் இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3 கற்பிக்கும் அருட்சகோதரர் சத்தியன் என்பவருக்கு அதிபர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. வலய கல்வி பணிப்பாளரின் உத்தியோகபூர்வ கடிதம் மூலம் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருந்தாலும் இது வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் ரஞ்சன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இப்பாடசாலை ஒரு தேசிய பாடசாலையாக இருந்த போதிலும் டிலாசால் கிறிஸ்தவ மிஷனரியினால் நிர்வகிக்கப்படும் தகுதி வாய்ந்த வேற்று மதத்தவர்கள் அங்கு அதிபராக பதவி வகிக்க முடியாத சூழல் நிலவுகிறது. எனவே தாங்கள் தலையிட்டு பின்வரும் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதிக்கேற்ற நியமனம் குறித்த பாடசாலையில் அதிபர் தரத்தில் பணியாற்றும் தகுதியுடைய இந்து ஆசிரியர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழ்நிலை தரத்தில் உள்ள ஒருவரின் கீழ் பணியாற்ற பணிப்பது மிகுந்த அநீதியாகும். எனவே அவர்களின் தகுதிக்கேற்ப யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளில் அவர்களை அதிபர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டப்படுவதுடன் சமத்துவமான நடைமுறை கிறிஸ்தவ பாடசாலைகளில் இந்துக்கள் அதிபராக பெற முடியாத நிலைப்பாடு இருப்பது போல் இந்து பாடசாலைகளில் ஏனைய மதத்தவர்கள் இதை போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் நிர்வாக கட்டுப்பாடு குறிப்பாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் ரஞ்சன் அவர்களின் இந்து மாணவர்கள் மற்றும் இந்து பாடசாலைகளுக்கு எதிரான மறைமுக செயல்பாட்டை கட்டுப்படுத்தி நடுநிலையோடு செயற்பட உத்தரவிடுமாறும் இவ்விடயத்தில் ஆளுநர் உடனடியாக தலையிட்டு தகுதியுடைய அதிகாரிகளுக்கு நீதியை பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுவின் தலைவர்களில் ஒருவரான கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் பிரதான சந்தேக நபராக இசாரா சௌபந்தி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் குறித்த பெண் உண்மையில் தேடும் சௌபந்தியா என்பது தொடர்பில் சந்தேகம் நீடித்து வரும் நிலையில் முகத்தை அடையாளம் காணும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறான நிலையில் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் மூலம் சௌபந்தியை அடையாளம் காண பரிசோதனைக்குட்படுத்துமாறு கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வழக்கு நேற்றும் கொழும்பு மேலதிக நீதவான் லியான்
வரி விசாரணை முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருகுவிதான உத்தரவு பிறப்பித்தார். சுமார் 9 மாதங்கள் கொழும்பு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது போலீசார் சமர்ப்பித்த விடயங்களை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் முன்னிலையில் சிறப்பு முகாம் அடையாளம் காணும் பரிசோதனைக்குட்படுத்துவதற்கும் அனுமதி வழங்கினார். மாகாண சபை தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல, சமஷ்டி தீர்வு எமது நிலைப்பாடு என சட்டத்தரணியும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளருமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் ஊடகவியலாளர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட முடியாது, உடனடியாக நடாத்தப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. 2017 கிழக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் அரசாங்கங்கள் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்து வருகிறது. அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு ஒற்றை ஆட்சிக்குள் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் அதிகாரம் சற்று கூட பகிரப்படக்கூடாது. அதிலும் விசேஷமாக தமிழ் மக்கள் தங்களுடைய எந்த ஒரு பிராந்தியத்தின் மீதும் தங்களுடைய ஆளுமையை அல்லது தங்களுடைய ஆட்சியை செயற்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த மாகாண சபை தேர்தல்கள் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கங்களாலும் இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது. 2018ஆம் ஆண்டிலேயே ஆட்சியில் இருந்த மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டாட்சி அந்த அரசாங்கம் வேண்டுமென்றே செய்த சதியினால் இந்த தேர்தல் பொறிமுறையை இல்லாமல் செய்து இன்று இந்த தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தமட்டில் 13வது திருத்தச் சட்டத்தில் எதுவுமே இல்லை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். 13வது திருத்தச் சட்டம் எங்களுக்கு தீர்வு இல்லை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் ஆணையினை நிறைவேற்றுகின்ற ஒரு நடவடிக்கையை நீதியரசர்களின் கால எல்லை நீடிப்பு என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இலங்கையில் நீதியரசர்களின் கால நீடிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நீதியரசர்களின் 2 ஆண்டு கால நீடிப்பு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் குழப்பமடைந்துள்ளது. கடந்த 76 ஆண்டுகளாக நாட்டின் குற்ற செயல்கள் நிறைந்த நாளாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதனால் தான் 40,000க்கும் அதிகமான சிறை கைதிகள் இருக்கிறார்கள். 20,000 கைதிகள் இருக்கும் இடத்தில் 40,000 கைதிகள் காணப்படுகிறார்கள். லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக இவ்வாறான குற்ற செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் சட்ட நடவடிக்கைகளும் வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற போது அனுபவமுள்ள நீதியரசர்கள், அதிகாரிகள், சட்டத்தரணிகள் தேவை. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் இந்த கால எல்லை நீடிப்புக்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்கின்றோம். இதில் எந்தவிதமான தனிப்பட்ட லாபங்கள் கிடையாது. நாட்டு மக்கள் ஊழல் மோசடிகாரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்ற ஆணை வழங்கி இருக்கிறார்கள். அந்த மக்களின் ஆணையை நிறைவேற்றுகின்ற ஒரு நடவடிக்கையை இந்த நீதியரசர்களின் கால எல்லை நீடிப்பு. இது குறித்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதனால் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்ற வேகத்தை பார்க்கின்ற போது தங்கள் குடும்பமே உள்ளே சென்று கம்பி எண்ண வேண்டிய நிலை வரும் என அவர்களுக்கு தெரியும். இவர்கள் சிறைக்கு செல்கின்ற வரிசையினை பார்க்கின்ற போது கடந்த 26 ஆண்டுகளாக இந்த நாட்டினை நாசம் செய்து கொள்ளையடித்த ராஜபக்ச கும்பல் கூட்டாக சேர்ந்து ஆட்டம் காணுகிற நிலை உள்ளது எனவும், இந்த ராஜபக்சக்களுக்கு வாழ் பிடிக்கின்றவர்களை தேடி பார்க்கின்ற பொழுது எல்லோருமே இன்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுபவர்களாக இருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செல்லுபடியாகும் வழித்தட அனுமதி பத்திரமின்றி யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனைய மாகாணங்களுக்கு பயணிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையும் காவல்துறையினரும் இணைந்து விரைவில் இந்த விசேட சட்டமுலாக்க நடவடிக்கை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அதன் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இதனுடன் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சொகுசு பேருந்து சேவைகளை இயக்கி வரும் பேருந்துகளுக்கு எதிராகவும், வடக்கு மாகாணத்தில் உரிய பதிவுகள் மற்றும் அனுமதிகளின்றி பணியாளர்களை போக்குவரத்து செய்யும் தனியார் பேருந்து சேவைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பி போலீசாரின் ஒத்துழைப்புடன் ஒருங்கிணைந்த சுற்றி வளைப்பு மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளதாக விமலேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனைய மாகாணங்களுக்கு சேவையில் ஈடுபட்டு வரும் மொத்தம் 10 பேருந்துகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செல்லுபடியாகும் வழித்தட அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபட்டு வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறான சட்டவிரோத சேவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட பயணிகள் போக்குவரத்து முறைமையை பாதிப்பதுடன் சட்டபூர்வமாக சேவையாற்றும் பேருந்து இயக்குநர்களுக்கும் அநீதி விளைவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.